ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நம்மளால ஜாகிங் ஓட முடியல. அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஜாகிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2.58 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 14 minutes 48 seconds இருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 5:44 வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்லோ பேஸ்லேயே தான் 4 கூட ரீச் பண்ணல. 5:44லயே செக் பண்ணிட்டு 5:44லயே தான் கம்ப்ளீட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஒரே பேஸ் மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஏத்தவும் வேண்டாம், இறக்கவும் வேண்டாம், போரே அந்த ரேஞ்ச் எல்லாம் வேண்டாம். ஒரே பேஸ்ல ஓடி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு 5:44லயே லாக் பண்ணி அதே ஸ்பீட்ல தான் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆக்சுவலா ரீசெண்டா வந்து ஒரு கோட் ஒன்று படிச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதுனா ஒரு ஜாப்பனீஸ் கோட். இந்த கோட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவறான ட்ரெயின்ல நம்ம ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து நம்ம அந்த தவறான ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்கி ஆகணும். அதை விட்டுட்டு ரொம்ப தூரம் அந்த தவறான ட்ரெயின்ல வந்து பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயணத்துக்கான செலவுங்கிறது ரொம்ப தூரத்துக்கான செலவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம லைஃபுக்கும் எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறான ஒரு பர்சனோடவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவறான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதுக்கான பய பலன் வந்து ரொம்ப செலவுகளும் ஆக செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கான நேரமும் வந்து நம்ம கிட்ட இழப்புகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பத்தி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.